ஹலோ மக்களே, ஐ எம் பேக். ஓகே, ரொம்ப நாள் கழித்து இந்த சர்வைவல் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு நிமிஷம் மக்களே இருங்க மக்களே. ஸோ ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன்னு பார்க்காதீங்க. ஸோ ஏதாவது எனக்கு என்னாச்சுன்னா, நான் இந்த காட்டுக்குள்ளே போயிட்டு மீன் நண்டு போட்டுருந்தாங்க, அதை பார்க்க போயிருந்தேன். அப்போ என்னமோ என் காலில் என்னமோ ஒரு செடி உரசி இருந்துச்சு. அப்போ நான் என்னமோ நார்மலாக தானே இருக்குது, என்னமோ உடச்சிச்சேன்னு பார்த்தேன். அப்போ எறாவில் போனேன். அப்போ எங்கள் பாட்டி கூப்பிட்டுட்டேன். ஆனால் நான் போயிட்டேன் எதுக்கு அமௌண்ட்டு. ஆனால் அப்போ பார்த்தப்ப அதுதான் சீரியஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இத்தனை நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஸோ மக்களே, இனிமேல் ரெகுலராக வீடியோ வருமானு கேட்டிங்கன்னா ஸோ கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வராமல் இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு இன்கம்ப்ளீட் ஒர்க் அதிகமாகிடுச்சு. ஸோ அதை எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயே தலைவலியாயிடும். ஸோ கவலைப்படாதீங்க, இந்த ஃபோன் எனக்கு கொஞ்ச நாளில் சொந்தமாயிடும். ஸோ மக்களே, இப்போ நம்ம இன்ட்ரோ போகலாம். டன் டன். ஓகே மக்களே, இப்போ இந்த வீடுக்குள்ளே என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு முடிவெடுத்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதுக்குள்ளே ஒரு கிராஃப்டிங் டேபிள் இருந்தது. எடுத்தோன்னே கிராஃப்டிங் டேபிள் ஆட்டையை போட்டேன். ஸோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல கிராஃப்டிங் டேபிளாக இருந்தால். ஓகே, ஃபஸ்ட்டு பேரல் பிளாக் போடணும். ஓகே, டூல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கா? சரி, ஓகே, டூல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் சாப்பாடு வேறு இருக்குது, வீட்டு இருக்குது. நான் விளையாடுற வேறு வருஷன், நீங்கள் விளையாடுற வருஷன் என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. அப்புறம் ஆப்பிள் இருக்குது. ஓகே, இதுக்குள்ளே பீட்ரூட் இருக்குது. இதுலேயும் வீட்டில் இருக்குது. இதுக்குள்ளே பொட்டேட்டோ இருக்குது. ஸோ ஹார்வெஸ்ட் அது நான் ஏதாச்சும் செடி நட்டேன்னா இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஆப்பிள் மறுபடியும் கொஞ்சம் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இதில் கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் பேல் இருக்கா? இல்லை. ஸோ இது எடுத்துக்கலாம். இது பேர் ஹேபெல். மறந்து போச்சுன்னு ரொம்ப நாள் கழிச்சு ப்ளீட் பண்ணுறீங்களா? ஸோ ஹேபெல் இது எடுத்துக்கலாம். ஏன்னா இது வீட்டை மட்டும் கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த மரக்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம மரத்தை உடச்சி இந்த வீட்டில் இருக்க உள்ளே எடுத்துக்கலாம். அப்படி பண்ணால் நம்மளுக்கு இது கிடைக்கும்ல. ஐயோ ஸ்லாபா டீ! ஐயோ, நான் ஸ்லாப் இது நினச்சிட்டேங்க. ஸ்லாப்பு பல்ப் வந்துட்டேன்னு வேணாம். இதுக்கு பேசாமல் நான் மரத்தையே உடச்சிருப்பேன். நான் தேவையில்லாத வேலையை பார்த்தேன். ஃபஸ்ட்டு போயிட்டு மரத்தை உடச்சிக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறதுனால என் வாய்ஸ் அப்படி தான் இருக்கும். ஐயோ சாரி. போகி 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 ஏன்டா நான் தாங்க இம்பி தாங்க ஒன்ட்டி நீச்சுக்குன்னு இப்போ ட்ரிப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கானு ரொம்ப முக்கியம். நான்லாம் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோடனே உனக்குலாம் ஓகே அம்மாக்கிட்ட சொல்லி ஐயோ போச்சே 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 மக்களே, இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சட்டு புட்டுன்னு ஒரு பெட்டு செய்ய வேண்டியதான். ஓகே, பெட்டு காட்டிடுச்சு. ஐயோ, பெட்டிலேருந்து எடுத்து இதை போட்டுருலாம் கீழே. இது சர்வனுக்கு தேவையாடா? என்னடா இருக்கு? ஐயோ சீக்கிரம் இருட்டாது மக்களே. இன்னும் சீரீஸ் மைன்கிராஃப்ட் சீரீஸ் அடுத்து புதுசாக வர போகுது. இப்போ போடுறா சங்கட்டு வாங்க மாட்டேன்டா. ஓகே மக்களே, அடுத்த வாட்டி புதுசாக மைன்கிராஃப்ட் சீரீஸ் வரப்போகுது. ஸோ அதுக்கெல்லாம் யாரெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அந்த சீசன் வேறு எதுவும் கிராஃப்ட் அது நான் டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் மைன்கிராஃப்ட் இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு. யா மக்களே, ஸோ இப்போ இதை உடச்சிட்டு இதான் ஊரில் இதாங்க கைஸ் வெட்டாங்க. என்னடா அவங்க அனிமேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம குறை சொல்லக்கூடாது என் மக்களே. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு நல்ல இடமா பார்த்து வீடு கட்ட ஸ்டார்ட். இவனும் கட்டுறியான் வீடை கட்டிக்கிட்டே இருக்கேன். ஏன் உனக்கு வலிக்குதா? வலிக்குது, காலும் கையும் வலிக்கி விடுறா. பிளாக் கொஞ்சம் தள்ளி போடா. கொஞ்சம் இந்த இது திரும்ப இந்த மண்ணெல்லாம் எடுத்து
தருவியா கொஞ்சம்? இந்த மண்ணை ஆமாம், இந்த மண்ணை அதுக்கு நான் டூல்ஸ் செஞ்சுக்கிறேன். டூல்ஸோட இங்கே பக்கத்தில் ஒரு பெட்டை போட்டு ரீஸ்பானை செட் பண்ணி விட்டுருவோம். அப்பப்போ பேய் கிட்ட தான் தப்பிக்க முடியும். ஸோ மாட்ஸோட பேரெல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா கொஞ்சம் மறந்து போச்சு. நான் தெரிய மாட்டேன் எனக்கு. அப்படியா? நான் சும்மா தான் சொன்னேன். ஓகே, நம்ம கொஞ்சம் டோர்ஸ் ஓகே செஸ்டெல்லாம் செஞ்சு வச்சுப்போம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட பிளாக் கம்மியாக இருக்குது, போயிட்டு பிளாக் பண்ணிட்டு செஞ்சுப்போம். ஸ்டீவ் வந்துட்டு இருக்காடா? தெரியல, எனக்கு வந்துருக்கு. சரி அமைதியா. நேற்று நைட்டு போட்டாங்கடா. நேற்று சாசுக்கு எழுதிக்கல, சாசுக்கு வந்து இட்டாச்சியோட ட்ரெஸ்ஸை போட்டோம். சரி, அந்த இதுதானே அக்கச்சுக்கியோட ட்ரெஸ் தானே. அக்கச்சுக்கியோட ட்ரெஸ்ஸை கூட அதை கண்டுபிடிக்க முடியா. ஓகே மக்களே, இப்போ நம்ம இதை உடச்சிட்டு போகணும். ஓட 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 திண்டிட்டு திண்டு திண்டு கத்து மேலே கத்திரிக்குது, கத்து வீட்டு மேலே கத்தடிக்குது, வீட்டு மேலே காத்து கீழே, காத்து சைடில், காத்து ரைட்டில், வீட்டு மேலே காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது. சைடாக பார்த்தா குப்பா மேலுமா வச்சக்கலப்பர் பிரியாணி, வச்சக்கலப்பர் பிரியாணி, கச்சா மேங்கோ போயிட்டுமா போலீஸ் மாமா கெஞ்ச விட்டாங்க. என்ன நோட் புக் என்ன போட்டு ஸ்க்ராட்ச் ப்ரோ ஓடி வந்த நாளில் வந்து மூச்சு ப்ரோ. இதான் சாச்சு ப்ரோ. காற்று மேலே காற்று கீழே காற்று சைடு காற்று ரைட். ஓகே, இப்போ நம்ம வீடு கட்ட கன்ஸ்ட்ரக்ட் ரெடியா? ரெடியாடா? வீடு கட்டவனே நைட்டு போயிட்டுமா மக்கள். ஓகே, பாட்டில் மை நேம் இஸ் பல்லு பட்டில். இப்படி பண்ணுற மக்களே, இப்போ நம்ம ரெடியாக இருக்கீங்களா? நம்ம இப்போ கொத்தனார் ஆக வேண்டிய வேலை வந்துருச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடு கட்ட போகிறேன். நோஸாக இருக்குது, அப்படியே கட்ட போகிறேன் மக்களே. இப்போ எதாவது உங்கள் வீட்டு காலில் கேட்டுச்சா? கெட்ட வார்த்தை தான் நடுவில் வந்துருந்து என்ன மன்னிச்சுட்டா, வார்த்தை வந்துச்சு. ஓகே, முடிச்சிருவோம். ஸோ ப்ரோ, இப்போ நம்ம லொக்கேஷன். ஓகே, இப்போ இதை விட்டால் மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம வச்சு ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட் ஏரியாவை கிரியேட் பண்ணுவோம். பாயிண்ட் ஏரியானா ஒன்றும் இல்லை, ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு ஒரு பாயிண்ட் வைக்கணும், அப்போ தான் அது வீடு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம பாயிண்ட் வச்சுக்குவோம். எங்கே வைக்கலாம்னா இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு விட்டுருவோம். பாயிண்ட் வச்சுட்டு இப்போ இங்கே 1 2 3 4. ஸோ இந்த இடத்துல இந்த இடம் அந்த இடம். ஓகே மக்களே, ஸோ இப்போ கரெக்டாக இப்போ அந்த இடம் எதுக்கு இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஒரு உதவிக்கிறேன். ஓகே, இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு. ஓகே மக்களே, இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கா, இந்த பாயிண்ட்டில் தான் நம்ம வீடு கட்டப்போம். இப்போ இதை ஃபஸ்ட் இந்த பிளாக் எடுத்துக்கலாம். இப்போ தர பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து வீடு கட்டுறது ரொம்ப கஷ்டமான வேலை. அதாவது சப்போஸ் என்னை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் வந்து வீடோட மூஞ்சி செட் பண்ணுவோம். ஸோ மக்களை என்னால் வந்து மியூசிக் இந்த சீனெல்லாம் காட்ட முடியல, காமெடி சீனெல்லாம், ஏன்னா இப்போ எனக்கு அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, இப்போ வந்து இதை வந்து இது பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 3 4 ஹைட் போகிறோம். எக்ஸ்ட்ரா வச்சுக்கோமா, ஆனால் கஞ்ச பிஸ்னாடி தனமாக இருக்குது. ஓகே, 5 1 2 3 1 2 3 4 4
5 6 அவ்வளோதான். இப்போ ஐயோ மக்களே தெரியாம பாசிலேயே ஆடிட்டேன். ஆனால் என்ன இந்த படுத்தி விட்டுருக்கேன், வாட்ச் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா அப்போ நான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. ஒரு சின்ன வீடுக்கு இவ்வளோ பெரிய entrance. ஓகே, இப்போ நம்ம பாஸ் வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஒரு பாஸ் இங்கே தீமைகளையா முன்னாள் ஐயா இருட்டாகுது. இங்கே 1 2 3 4 5 இருக்கா? அப்போ இது ஒன்று குறைச்சி விட்டோம். வெளியில் இருக்காங்கப்பா. சொல்கிறேன்ப்பா இதோ சொல்கிறேன். கைப்புள்ள சாமிக்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம தூங்கிட்டோன்னா அதிகமாக சாம்பி மாப் ஸ்பானிங் இருக்காது. நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். நான் மாப் ஸ்பானர் கட்டலாம்னு இருக்கேன். மாப் ஸ்பானர் கட்டலாம். உடச்சிருக்கலாம். உடச்சிட்டேன். ஓகே, உடச்சாச்சு. இப்போ இது ஈக்குவலாக இருக்கா? அவங்களுக்கு சந்தோஷமாக தான் போல இருக்கு. இப்போ உள்ளேருந்து வெளியில் தெரியணுங்க. அது வெளியிலேருந்து தெரியணும் அப்படின்னு சொல்ல வந்தேன். உள்ளேருந்து தெரியணும்னு சொல்லலாம். ஓகே, இதை உள்ளேருந்து வெளியில் தெரிய வைக்கணும். இது தெரிய வைக்கணும். SOS பாதி பூபரே சாதரா மாச்சியா ஊச்சியா மக்களே போயிட்டு நான் உட்டு வச்சுட்டு வந்துடுறேன். மக்களே